தயாநிதி மாறன் போன்ற அநாகரீகமாக பேசக்கூடியவர்களை நாகரீகமானவர்கள் சொல்ல முடியுமா? நாகரீகம் குறித்தெல்லாம் இவங்க எங்களுக்கு வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சார், ஒரு இந்து மதத்தை அழிப்பேன்னு பேசுற ஒரு ஆளு நாகரீகமானவரா? திமுகவினுடைய முதல் குடும்பம் சார்ந்த சன்ஷைன் பள்ளி உட்பட துரைமுருகன் அவருடைய பள்ளி, ஏவா வேலு அவர்கள் பள்ளி, இப்படி பல்வேறு பள்ளிகள்ல திமுக நடத்துற பள்ளிகள்ல கூட 3 மொழிகளோ அல்லது ஹிந்தியோ கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. சமூக நீதி அப்படின்னு பேசுற நீங்க எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொன்னா அது எல்லா தமிழர்களுக்கும் பொருந்துமா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி. ஏழை அரசு பள்ளி மாணவர்களை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள், இது தீண்டாமைக்கு சமம். திமுகவினர் நடத்தும் பள்ளிகள்ல, குறிப்பாக சன்ஷைன் பள்ளியில இனிமேல் நாங்கள் மாநில பாடத்திட்டத்தில் தான் இந்த பள்ளி நடக்கும்னு தைரியம் இருந்தா சொல்லிட்டு நடத்துங்க. நீங்க உங்களுக்கு தான் அவ்வளவு தமிழ் பாசம் பொங்குது, இருமொழி கொள்கையை தவிர நாங்க வேற எதுவுமே வைக்க மாட்டோம்னு ரொம்ப நீங்க துடிக்கிறீங்களே, தைரியமா செய்யுங்க. மாநில அரசினுடைய பாட கல்வி திட்டம், குறிப்பாக 2009 பிறகு சமச்சீர் கல்விக்கு பிறகு மிக மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லி வெளியேறி விட்டார்கள். 3 மொழி கற்றுக் கொடுக்கப்படக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வாங்க. சன்ஷைன் பள்ளியில மாநில பாடத்திட்டத்திற்கு போயிட்டு அங்க இனிமேல் அங்க இருமொழி தான் சொன்னா அந்த பள்ளியில யாருமே படிக்க மாட்டாங்கன்றதுதான் உண்மை. வணக்கம். மும்மொழி கொள்கை, இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷன். இந்த 2 விஷயங்களுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறதா, அல்ல இதை பொலிட்டிக்கலாக பல்வேறு நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா? நேற்று முன்தினம் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எதிரில் ஒரு கேள்வி எடுத்து வைக்கப்பட்டது தமிழிச்சை தங்கபாண்டியன் அவர்கள் வழியாக. தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய 2000 கோடி ரூபாய் எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக வரக்கூடிய அந்த தொகை எதற்காக வரவில்லை என்று. அதற்கு அவர் கொடுத்த பல்வேறு பதில், அதில் அவர் கூறிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை, தமிழர்கள் ஆர் அன்சிவிலைஸ்ட், அல்ல இந்த பொலிட்டீஷியன்ஸ் ஆர் அன்சிவிலைஸ்ட். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை பார்லிமெண்ட்ல நீக்கப்பட்டது, அவர் மன்னிப்பும் கேட்டுட்டார், அது ஒரு விஷயம். ஆனால் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியாரை பற்றியும் ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாஷை என்று கூறக்கூடிய நபரை நீங்க போற்றுகிறீர்கள், அதே நேரத்தில் எஜுகேஷன் மினிஸ்டர் உங்களை அன்சிவிலைஸ்ட் என்று கூறியதற்கு நீங்க ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் போன்ற ஒரு விஷயம். இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களாக லாங்குவேஜ் டிபேட் நார்த் வர்சஸ் சவுத் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி எடுத்து வைத்த இன்னொரு விஷயம், சிக்னேச்சர் டிரைவும் நடத்திட்டு வர்றீங்க. எதற்காக பிஜேபி இந்த அளவில் ஹிந்தியை கொண்டு வருவதற்காக? இல்லை, ஹிந்தி இல்லை, யூ ஆர் டாக்கிங் அபவுட் தேர்ட் லாங்குவேஜ். பட் தேர்ட் லாங்குவேஜ்ங்கிற போது அது ஹிந்தியை தாண்டி வேற எந்த லாங்குவேஜ் இருக்க முடியும் என்கிற விஷயத்தை எதற்காக அந்த சொல்யூஷன் கொடுக்கவில்லை? அதை பத்தி யாருமே பேசுறது இல்லையே. பாராளுமன்றத்துல திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்கள் அநாகரிகமானவர்கள் சொன்னாருன்னு நீங்க சொன்னதை வாபஸ் வாங்கிக்கீங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி சொல்லல சார். அவர் சொல்லியிருக்காரு. அதனால இல்ல, அவர் அந்த மாதிரி சொல்லல. ஓகே, அவர் அந்த மாதிரி சொல்லல. பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் சொன்னார். நீங்க தமிழர் என்ன ரெப்ரசன்டேட்டிவ் ஒழுங்கா நடந்துகிட்டா தப்பு இல்ல, எல்லாரும் தான் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப தர்மேந்திர பிரதான் மட்டும் ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல, ஹி இஸ் ஆல்சோ எம்பி. ஒரு நிமிஷம், ராகுல், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உண்மையிலேயே மக்கள் பிரதிநிதிகளாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த தயாநிதி மாறன் போன்ற அநாகரீகமாக பேசக்கூடியவர்களை நாகரீகமானவர்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு பிரதமரை மோடி கேடி அப்படின்னு பேசுவது, அதே போல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை மாமின்னு கூப்பிடுவது, அவள் இவள் என்று ஏகவசனத்துல பேசுவது, பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடி இதே பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் என்று கூறியிருக்கிறார். அதை பற்றி இல்ல, ஒரு நிமிஷம் ஜெர்சி காய் என்று கூறியிருக்கிறார். இல்லங்க, ஒரு நிமிஷம். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கே
நீங்க ஏன் தயாநிதி மாறன் சொன்னா உங்களுக்கே இவ்வளவு இல்ல இல்ல பொறுத்துக்கிட்டு வருதுன்னு எனக்கு புரியல. பட் பார்லிமெண்ட்ல வந்து சொல்றத இந்த கேளுங்க மாதிரியான சார், வார்த்தைகள் சொல்றத அந்த கேளுங்க. இல்ல, இது தமிழ்நாட்டுல ஒரு கெட்ட பழக்கமே என்ன மீடியால இருக்குதுன்னா, ம். திமுகவை யாராவது எதிர்த்து பேசிட்டா உள்ள புகுந்து எப்படியாவது அவங்களுடைய ஐ டோன்ட் அவங்களுடைய சப்போர்ட் சட்டத்தை. டிஎம்கே சார். அப்ப நீங்க அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சது இருக்கேன். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா, மோடி அப்பா என்றால் என்ன உறவு முறை கேட்டது யாரு? தயாநிதி மாறன். அதே போல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலாவின் காலுக்குள்ளே புகுந்துருவாருன்னு பேசுறது யார் தெரியுமா? இன்றைய முதலமைச்சருடைய மகன், துணை முதலமைச்சர் ஆக அறிவிக்கப்பட்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி பார்ப்பன நாய்கள் அப்படின்னு பேசினது யாரு? ஒரு ஒரு காலத்துல மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த RS பாரதி. அதனால நாகரீகம் குறித்தெல்லாம் இவங்க எங்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு நிமிஷம் அனைத்து ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். இதை கண்டிப்பதற்கு கூட இங்க துப்பு இல்லை. இங்க இருக்கிற மீடியாவுக்கும் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் துப்பு இல்லை. மீடியாவில் எத்தனை பேரு இந்த மாதிரி இவங்க பேசுறது தப்புன்னு சொல்லிருக்கிறாங்க. ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவர் கூறியது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை, அதே கூட திருமதி கனிமொழி அவர்கள் இது எங்களை காயப்படுத்துகிறதுன்னு சொன்னோன்னா ஐ வில் டேக் இட் பேக் சொல்ல ஜென்ரஸா. எவ்வளவு சிவிலைஸ்டா தர்மேந்திர பிரதான் நடந்துகிட்டாருன்னா, சரி உங்களை காயப்படுத்துதா, ஐ டேக் பேக் மை வேர்ட், ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த விஷயத்த அத்தோட மூடுறதை விட்டுட்டு வேணுமுனே அதை இன்னும் தோண்டிக்கிட்டே இருக்கிறது சொல்றது, எப்படியாவது இவர்கள் மீதான தவறுகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய திமுக அரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களும் திட்டமிட்டு இதை ஒரு சதியாகவே செய்து கொண்டு வருகிறார்கள் என்னுடைய குற்றச்சாட்டு. இதுதான் நாகரீகமற்ற செயல், இதுதான் அநாகரீகம். அதற்கும் தமிழக மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப சொல்லிட்டு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக மக்களை நீங்கள் முதுகில் குத்துகிறீர்கள் சொல்ல. அதெல்லாம் பேச மாட்டீங்க. நீங்க தயாநிதி மாறன் பேசினது, அதுக்கப்புறம் ஸ்டாலினுடைய மகன் பேசினது, அதெல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க. பட் பார்லிமெண்ட் எடுத்துட்டு வரலங்க, அவங்க பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய வார்த்தைகள் இதே போன்று பிஜேபி சார்ந்த இன்னொரு எம்பியான ரமேஷ் பதூரி இஸ்லாமியர்களை பார்த்து முல்லா, கட்டுவா, அத்தங்கவாதி, உகர்வாதி என்று கூறினார். பாருங்க, அதுக்கு மன்னிப்பு இது பார்லிமெண்ட் வரக்கூடிய வார்த்தை சார். பிரைம் மினிஸ்டர் மோடி அதே பார்லிமெண்ட் ஹவுஸ்ல ஜெர்சி கவுன் பேசுறார், ஷூப்னாக்கா போன்ற உங்களோட சிரிப்பு இருக்குன்னு பேசுறார் பெண்களை பார்த்து. இல்லங்க, சூர்பனைன்றது கெட்ட வார்த்தையா? அன்சிவிலைஸ்ன்றது கெட்ட வார்த்தை இல்ல, கொஞ்சம் புரியுங்க. இன்னைக்கு அன்சிவிலைஸ்டு பீப்புள்னு அன்சிவிலைஸ்டு பர்சன்ஸ் கூறுவது என்ன சார்? ஒரு இந்து மதத்தை அழிப்பேன்னு பேசுற ஒரு ஆளு நாகரிகமானவரா? சார் ஜெயலலிதா அம்மான்னு சொன்னா என்ன சார் பார்லிமெண்ட் இருக்கு? பார்லிமெண்ட் கேள்வி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய 2000 கோடி மிஸ்ஸஸ் சுமதி பேசுனது, எங்க தமிழ் தங்கப்பாண்டியன் சொன்னது, சுமதி என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க பேசுனது இதுதான். அப்போ அதுக்கு அவர் சொன்னாரு, அதற்கு கனிமொழி இதை நீங்க பேசுறது சரியில்லை அப்படின்னு அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அதை பாருங்க, நான் கேட்ட கேள்வியை நீங்க மறந்துட்டீங்க. இத ஒருத்தர் சொல்லிட்டு ஐ வித்ட்ரா மை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு, ஐ வித்ட்ரா மை வேர்ட்ஸ் சொல்றாரு. அவ்வளவு அவருக்கு அந்த பெருந்தன்மை இருக்குது. ஆனா நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்படி எல்லாம் கேவலமா பேசுறாங்க, ஒரு ஜாதியை பத்தி ஊர்காமாமின்னு பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. இப்ப உடனே சரிட்டுருவீங்க, ஏன்னா அதை கடந்து நீங்க போயிடணும். உங்களுக்கு திமுக சொல்லிட்டு அவ்வளவுதான், அப்படியே படப்பட கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருங்க தமிழ்நாட்டுல. அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் அந்த காலம், நல்லா புரிஞ்சு, அதெல்லாம் அந்த காலம். நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இன்னைக்கு என்ன சார் அதான் மும்மொழி கொள்கை. இன்னைக்கு என்ன இஷ்யூன்னு கேட்டா, 60களில் முதல் தேசிய கல்விக் கொள்கை வந்த போது ஹிந்தி கட்டாயமாக இருந்தது. 80களில் ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்த போது ஹிந்தி கட்டாயமாக இருந்துச்சு. இப்ப மறுபடியும் ஒரு திருத்தம் கொண்டு வரும்போது இங்க எந்த மொழியுமே கட்டாயப்படுத்தப்படவில்லை, ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விளக்கம். சரி, அதே மாதிரி 60களில் தமிழ்நாட்டுல
பல பள்ளிகள்ல பெரும்பான்மையான 90 விழுக்காடு அல்லது 95க்கும் மேலான விழுக்காட்டினுடைய பள்ளிகள் 3 மொழிகளை கற்றுக் கொடுக்கவில்லை, 2 மொழிகள் தான் கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு 50 விழுக்காட்டிற்கும் மேலான தனியார் சிபிஎஸ்இ, தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல 3 மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதோடு திமுகவினுடைய முதல் குடும்பம் சார்ந்த சன்ஷைன் பள்ளி உட்பட துரைமுருகன் அவருடைய பள்ளி, ஏவா வேலு அவர்கள் பள்ளி, இப்படி பல்வேறு பள்ளிகள்ல திமுக நடத்துற பள்ளிகள்ல கூட 3 மொழிகளோ அல்லது ஹிந்தியோ கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. நாம கேட்பது ஒன்றுதான், சமூக நீதி அப்படின்னு பேசுற நீங்க எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொன்னா அது எல்லா தமிழர்களுக்கும் பொருந்துமா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி. அப்படி 50 விழுக்காட்டிற்கு மேலானவர்கள் 3 மொழி கற்கிறார்கள் என்றால் நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க. அதாவது ஏழை அரசு பள்ளி மாணவர்களை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள். இது தீண்டாமைக்கு சமம். அந்த அளவிற்கு தான் நான் சொல்றேன். மற்றவங்க எல்லாம் கத்துக்கலாம், ஆனா தமிழ்நாட்டினுடைய ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் இதை கற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு நீங்க செய்வது திட்டம் போட்ட அவர்களுக்கு நீங்கள் செய்யும் துரோகம். இதுதான் பிஜேபியினுடைய ஸ்டாண்ட். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஹிந்தியை தான் புஷ் பண்றீங்கன்னு நீங்க சொல்றீங்க, இல்ல எந்த மொழி வேணாலும் இருந்தா? முன்மொழி சார், அதுவும் யார் முடிவு பண்ணோம்? இந்த தேசிய கல்விக் கொள்கை எப்படி? கேளுங்க, இல்ல சார் கேளுங்க, யார் முடிவு பண்ணோம்? மாநில அரசு தான் முடிவு பண்ணும். சுஷ்மா ஸ்வராஜ் 400 crore rupees ஹிந்திக்காக செலவிடப்பட்டது. இப்போ சமீபத்துல அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா கடந்த 3-4 வருடத்தில் 352 கோடி ரூபாய் ஹிந்தி மீது செலவு செய்யப்பட்டது. இந்த அளவில் வேற எந்த மொழிக்காக மத்திய அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது? ராகுல், இத நம்ம பல முறை பேசிட்டோம், நல்லா புரிஞ்சுங்க. ஹிந்தி இந்தியாவினுடைய அலுவல் மொழி. இத நானோ நீங்களோ இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? நானோ நீங்களோ நரேந்திர மோடியோ இதெல்லாம் கொண்டு வரல. இட் இஸ் மேண்டேட்டட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. என்ன இருக்குது? நீங்க நம்முடைய அலுவல் மொழியான ஹிந்தியை வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு உள்துறை அமைச்சகம் தான் பொறுப்பு. அதுக்குள்ள ஒரு துறையே இருக்குது, புரிஞ்சுங்க. ஹிந்தி வளர்ச்சி துறைன்னு இருக்குது. அப்போ இது இன்னைக்கு நேற்று திடீர்னு ஏதோ மோடி அரசாங்கம் வந்தவங்க செய்யல. இது காலங்காலமா வந்துகிட்டு இருக்குது. ப. சிதம்பரம் இருக்கும்போது ஹிந்தியை தேசிய மொழியாக்க வேண்டும்னு பேசுறதும் இதே வேட்டி கட்டிய தமிழன் ப. சிதம்பரம் தான். இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அதே வேட்டி கட்டிய தமிழன் ப. சிதம்பரம் தான். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஆங்கிலம் இணைப்பு மொழி. எது வரையிலும்? ஹிந்தி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை. அதான் அது ஒரு டெட்லைன் எல்லாம் கொடுத்தாங்க, அதான் விட்டுருங்க. அப்போ இது ஹிந்தியை வளர்த்தெடுக்க வேண்டும், அதற்கு செலவிட வேண்டும் என்பது கட்டாயம். அது அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு அங்கம். ஆனால் அதற்காக மற்ற மொழியை விட்டு விடலாமா? கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தங்களுடைய மொழியை வளர்த்துவதற்கு, வளர்ச்சியடை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதே மாதிரிதான் இதுல அட்டவணையில கொண்டு வந்தாங்க உள்ள ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ். அதுக்கு செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஹிந்தி இது அலுவல் மொழி என்பதனால அதிகமா செலவிடப்படுகிறது. அதே மாதிரி சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி இல்லை என்பதனால, அது ஒரு பொது மொழி என்பதனால அதற்கு செலவிடுகிறார்கள். தவறே கிடையாது. நான் கேட்பது, நீங்க தமிழ்நாட்டு அரசு தமிழை வளர்ப்பதற்கு என்ன செய்கிறது? தேசிய கல்விக் கொள்கை அதைத்தான் சொல்கிறது. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. மற்ற மாநிலங்களோட நீங்கள் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வச்சு இங்கிருந்து வேற்று மாநிலங்களுக்கு அனுப்புங்க. அங்கிருந்து அந்த மொழியை கற்பதற்கான அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுங்க. தெளிவா சொல்லுது சார் தேசிய கல்விக் கொள்கை. இது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கேந்திரிய வித்யாலயா 51 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. It is controlled by central government. The allegation is they don't have even one single Tamil teacher. அவசியமே இல்ல சார், அவசியமே இல்ல. ஏன் சொல்றீங்க? கேந்திர வித்யாலயம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதான் இதுதான் பிரச்சனையே. நீங்க நான் ஆன்சர் சொல்றதுக்குள்ளேயே நீங்க பட்டு கேட்டீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. முழுக்க கேள்வி கேள்வி ஒரு வரியில இருக்கணும், பதில் 10 வரியில இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பதிலும் ஒரே வரியில இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ நீங்க கேந்திர வித்யாலயனுடைய இதுல போய் பாருங்க, விக்கிபீடியாவை எடுத்து பாருங்க, கேந்திர சரித்திரத்தை போய் பாருங்க. அது உருவாக்கப்பட்டதற்கு காரணம் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ஸ். பல
மாநிலங்கள்ல மாறிக்கிட்டே இருப்பாங்க. மத்திய அரசு ஊழியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுவார்கள் என்கிற காரணத்தினால உருவாக்கப்பட்டது, அவர்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதுதான் கேந்திர வித்யாலயா. உதாரணத்துக்கு இப்ப ராகுல், நீங்க வந்து ஒரு மத்திய அரசு ஊழியரா இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்க பையன் 1வது கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பீகார்ல இருக்கிறாருன்னு சொன்னாக்கா, அங்க ஏதோ ஒரு மொழி படிப்பாரு. இப்போ இல்ல இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இங்க தமிழ் கத்துக்கிறீங்க. பீகாருக்கு போனீங்கன்னா அங்க வந்து வேற பீகார்ல ஒரு 4 மொழி இருக்கு, அதை கத்துக்க வேண்டியிருக்கும். உத்தரப்பிரதேஷ் போனீங்கன்னா அங்க ஒரு 4 லோக்கல் லாங்குவேஜ் இருக்கு, அதை கத்துக்க வேண்டியிருக்கும். இல்ல ஹிந்தி கத்துக்க வேண்டியிருக்கும். இப்படி 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மொழி கற்கவே முடியாது, அந்த கண்டினியூட்டி இருக்காது. அதனாலதான் கேந்திர வித்யாலயில இது நாள் வரையிலும் இந்த மாதிரி தமிழுக்கென்று பிரத்யேகமாக இல்லை. ஆனால் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க, இங்க இருக்கக்கூடிய, நான் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசுறேன், இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் பெரும்பான்மையாக பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக எம்பிக்கள், எங்களுக்கு இது எப்படியாவது கேந்திர வித்யாலயால எங்க ஊர் பசங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கேந்திர வித்யாலயால சீட்டு வேணும்னு ரொம்ப பிரச்சனை பண்ணி இங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு வாங்கினாங்க. அப்போ அவர்களுக்கு அவர்களுக்கு தமிழ் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 20 பேருக்கு ஒரு வகுப்புல 20 பேர் ஆப்ட் பண்ணாங்கன்னா தாராளமாக தமிழ் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்றாங்க. இன்னைக்கும் கேந்திர வித்யாலயால தமிழ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. இதே சப்ஜெக்ட் இன்னொரு பக்கம் பார்க்கலாம் சார். இப்போ நீங்க சொல்றீங்க 20 பேருக்கு மேல இருந்தாதான் ஒரு தமிழ் டீச்சரை நாங்க அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னால போங்க. கேந்திர வித்யாலயா எதுக்கு துவங்கினாங்க? நீங்க வந்து எனக்கு எப்படியாவது கேந்திர வித்யாலயா சீட்டு வேணும்னு கேட்டுட்டு அந்த சீட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு பொலிட்டீஷியன்ஸ் தான் அங்க தன்னுடைய குழந்தைகளை சேர்த்திருக்காங்க. அவங்க தான் இந்த போராட்டம் பண்றாங்களா? எஜுகேஷன் இஸ் a state subject சார். இல்ல Education is a state subject or central subject? ராகுல், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எழுப்பவே முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், கேந்திர வித்யாலயா ஒரு பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. அதுல அந்த பர்பஸை உடைச்சு, இல்ல நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கு, எங்க பசங்களும் அதுல படிக்கணும், எங்க பசங்கன்னா அவங்க பசங்களை சொல்ல தமிழ்நாட்டு பசங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரஷர் பண்ணி ஒரு சீட்டுக்கு இவ்வளவு நிர்ணயம் பண்ணி இதுலயே எவ்வளவு பேர் சம்பாதிச்சுக்கிட்டாங்கன்றதுதான் உண்மை. இப்ப அதெல்லாம் இல்ல, கட் பண்ணியாச்சு, கோட்டாலாம் கட் பண்ணியாச்சு, புரிஞ்சுங்க. அப்போ டிரான்ஸ்பரபிள் ஜாப்ஸ் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில படிக்கிறவங்க டிரான்ஸ்பரபிள் ஜாப்ஸ், அதனாலதான் அவங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் இல்ல. அது வந்து இட் இஸ் ஜஸ்டிஃபைட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிகல் 351 படி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இரண்டுமே official languages of India. And the same article says every state have the right to choose their own state language as the official language. உதாரணத்துக்கு தமிழ்நாடு தமிழை தேர்ந்தெடுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு நீங்கள் போனீங்கன்னா மராட்டி அண்ட் இங்கிலீஷ், குஜராத்துக்கு போனீங்கன்னா குஜராத்தி, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். அதே மாதிரி பீகாருக்கு போனீங்கன்னா பீகார் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு சூஸ் ஹிந்தி ஆஸ் தேர் ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ். பீகார் அல்ல மற்ற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை அழிச்சிருச்சு ஹிந்திங்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுது. And that has been proven also. 52 mother tongues has been, has been erased. இன்னைக்கு ஒரு பிஹாரி நீங்க போய் பார்த்தீங்கன்னா they speak Bhojpuri. 5 crore Biharis, they speak Bhojpuri. Now you will say it is a dialect, it is not a language. பட் ஹிந்திக்கும் எழுத்துக்கள் இல்லையா சார்? ஹிந்தி இஸ் ஆல்சோ டைலக்ட் ஒன்லி. ஹிந்தி இஸ் நாட் அ லாங்குவேஜ். ராகுல், இதுக்காக தான் நீங்க சொன்ன 52 மொழிகள்லயே இப்போ பிரைமர்ஸ் மத்திய அரசாங்கமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லாருமே அவர்களுடைய தாய்மொழியில தான் கற்க வேண்டும்ன்றதுதான் தேசிய கல்விக் கொள்கைகளை சொல்றாங்க. நீங்க சொன்ன 50. How many schools in Uttar Pradesh? How many schools in Madhya Pradesh? How many schools in Bihar are teaching Bhojpuri, Awadhi, Rahul, Khadi Boli, Bundeli? ராகுல், இது எல்லாமே தேசிய கல்விக் கொள்கை இப்ப வந்திருக்கிறதுல இருக்குது. அதனாலதான் சொன்னா 52 மொழிகளிலும் இப்போ பிரைமர்ஸ், அது வந்து அடிப்படை, இதை வந்து தாய்மொழி கல்வியாக வர வேண்டும் என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குது நம்முடைய மத்திய அரசு. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், ஆனா நீங்க கேட்கிற டைம் தான் தவறு. ஏன்னா இது நீங்க எப்போ கேட்டிருக்கணும்னா பிஜேபி அரசாங்கம் வருவதற்கு முன்னால கேட்டது. காங்கிரஸ் இப்படி அழிச்சிருச்சே,
நீங்க என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்ல ஆமாங்க காங்கிரஸ் 52 மொழிகள் இது மாதிரி அழிச்சிருச்சு. ஏன்னா மும்மொழி கொள்கை என்ன சொன்னா என்ன, தோஸ் who are in Hindi speaking states should learn a South Indian language. Those who are in non-Hindi speaking states should learn Hindi அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஹிந்தியை வந்து வளர்த்த அளவிற்கு இவர்கள் மற்ற மொழிகளை வளர்க்கவில்லை. யாரு? மத்திய அரசாங்கம். ஆனால் இதை உணர்ந்து கொண்டுதான் தேசிய கல்விக் கொள்கையில மற்ற எல்லா மொழிகளுக்கும் நாம வந்து சம உரிமை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலதான் தேசிய கல்விக் கொள்கையில இப்போ இந்த நீங்க சொன்ன 52 மொழிகள் வீணா போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க இல்லையா? நீங்க வருத்தப்பட்ட மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார். நீங்க வேணா போய் என்னுடைய ட்வீட் பாருங்க, அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த 52 மொழிகளுக்காக இவ்வளவு நீங்கள் வந்து உயர விடுறீங்களே, ஆனால் 1999 இருந்து 2014 வரைக்கும் நீங்க மத்தியில ஆட்சியில் இருந்தீங்களே சார், நீங்க என்ன சார் செஞ்சீங்க? 2003 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்த போது நாங்கள் கொண்டு வந்த இந்த இது குறித்த ஒரு கொள்கையை 2004 நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்க திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு ஒண்ணுமே செய்யலையே. ஆனா இன்னைக்கு நீங்க ராகுல் ரொம்ப வருத்தப்படுறாரு, அதே மாதிரி ஸ்டாலின் வருத்தப்பட்டார்ல. அந்த 52 மொழிகளையும் உயர்த்தி பிடிப்பது தேசிய கல்விக் கொள்கை. நீங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம், பீகார் உட்பட போஜ்பூரில இருந்து எல்லா மொழிகளும் யாரு திரு ஸ்டாலின் குறிப்பிட்ட அனைத்து மொழிகளுமே இப்பொழுது இடம்பெறுகிறது. சார், தட் இஸ் வாட் மை கொஸ்டின் அகேன் இஸ், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு ப்ரூவன் சிஸ்டமா இருக்கு. 99% லிட்ரஸி ரேட்டோட 51% கிராஜுவேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் இருக்கு. அதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள்னா இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கட்டும் எல்லாமே இந்த எஜுகேஷன் யார் கொடுக்குறாங்க? 100% கவர்மெண்டே கொடுக்குற எஜுகேஷனா சார்? சமச்சீர் கல்வியா இருக்கட்டும் இல்ல இதுக்கு நான் கேட்பது இந்த எஜுகேஷன், நீங்க சொன்ன இந்த விவரம், இந்த எஜுகேஷன் 100% அரசாங்கமே கொடுக்குதா, சொல்லி கொடுக்குதா சார்? வேற மாநிலத்துல 100% அரசாங்கமே கொடுக்குதா? நான் சொல்றது தமிழ்நாட்டுல நீங்க சொல்றீங்க. when you are debating in this way we can also say no other states. அதெல்லாம் நீங்க இப்ப தமிழ்நாட்டுல கேட்டீங்க, நான் தமிழ்நாட்டுல பதில் சொல்றேன். தமிழ்நாட்டுல இங்க நீங்க சொன்னபடி இவ்வளவு வந்து சதவீதம் நம்ம வளர்ச்சி எட்டாச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது முழுக்க முழுக்க அரசு பள்ளிகளால் மட்டுமே நடக்குதா அப்படின்னு தான் நான் கேட்கறேன். ஓவரால் அப்போ அதான் நான் சொன்னேன், 50 விழுக்காட்டிற்கும் மேலாக சன்ஷைன் பள்ளி உட்பட மும்மொழி இருக்கும் பொழுது ஏன் ஏழை அரசு பள்ளி மாணவர்களை நீங்கள் இன்னொரு மொழியை கற்க விடாமல் தடுக்கிறீர்கள் கேள்வி. நான் தைரியம் இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால், தமிழ்நாட்டுல வேற மொழி எந்த பள்ளியிலுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. யார் வேண்டாம்னு சொல்றது கொண்டு வாங்க தைரியம் இருந்தாங்க. அதற்கு முன்னால திமுகவினர் நடத்தும் பள்ளிகள்ல, குறிப்பாக சன்ஷைன் பள்ளியில, ஏன்னா முதல் குடும்பம் நடத்துற பள்ளியில இனிமேல் நாங்கள் மாநில பாடத்திட்டத்துல தான் இந்த பள்ளி நடக்கும்னு தைரியம் இருந்தா சொல்லிட்டு நடத்துங்க. நீங்க உங்களுக்கு தான் அவ்வளவு தமிழ் பாசம் பொங்குது, இருமொழி கொள்கையை தவிர நாங்க வேற எதுவுமே வைக்க மாட்டோம்னு ரொம்ப நீங்க வந்து துடிக்கிறீங்களே, தைரியமா செய்யுங்க. யார் வேணாம்னு சொல்லுங்க. Sir, show me one state with 3 language policy in up north. எல்லா ஸ்டேட்ல இருக்குது. நீங்க போய் மறுபடியும் சொல்றேன், எல்லா ஸ்டேட்ல இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இருக்கு சார் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா தான். யார் சொன்னது உங்களுக்கு? இல்ல, பீகார்ல 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது. ஆவணங்கள் அனுப்புறேன். அவங்க அதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல மட்டும் தான் சார் தமிழ் மட்டுமே கொஞ்சம். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு இது டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் தி இதுவே நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே உங்களுக்கு தரேன். இது வந்து இட் இஸ் அவைலபிள் இன் டொமைன். நீங்க வந்து அரசினுடைய பீகார் அரசினுடைய மொழி கொள்கை மும்மொழி கொள்கை தான். பல இடங்கள்ல பல ஜோன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம இப்போ வந்து பீகாருடைய ஆபீஷியல் லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி, தேர் இஸ் நோ அதர் லாங்குவேஜ். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுங்க. பீகாருடைய கொள்கை மும்மொழி கொள்கை, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்க போய் இதுல பாருங்க, நான் ஒன்னும் வேணாம்னு சொல்லி நான் பார்த்துட்டு தானே உங்களுக்கு சொல்றேன். நான் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலும் இதுதான். உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் சொல்ல போனால் இந்த பாருங்க, பீகாரினுடைய மொழி கொள்கை மைத்திலின்னு ஒரு லாங்குவேஜ் ரெகக்னைஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ். கத்து கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். ஆமாம், கத்து கொடுக்குறாங்க. போஜ்பூரி கத்து கொடுக்குறாங்க,
எல்லாமே கத்து கொடுக்குறாங்க. நீங்க இல்லன்னா சொல்ல, No, யாருக்கு sir. தேவையோ அந்த No, மொழியை sir. கத்து கொடுக்குறாங்க. நோ நோ நீங்க No, நீங்க sir. சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? யூ ஆர் நாட் a ஜட்ஜ். இல்ல. நான் I'll நான் tell you. சொல்கிறேன், இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். தயவு செஞ்சு ஹிமாச்சல புரிஞ்சுங்க. பிரதேசத்துல இருக்கக்கூடிய காங்கிரி கத்துக் கொடுக்கப்படுறது இல்ல. இல்ல 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 இல்ல. நீங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சார். நீங்க பீகார்லயும் சரி, இதுல நம்ம உத்தரப்பிரதேசத்திலும் சரி, உறுதியாக 3 மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீங்க இந்த மொழியை கற்றுக் கொடுக்கணும்னு கேட்க முடியாது. மூன்றாவது மொழி சன்ஸ்கிருதம் தான் இருக்கு சார். இல்ல சார், இப்பதான் சார் நீங்க இவ்வளவு நேரம் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க தெரியுமா? நீங்க இல்லங்க, இவ்வளவு நேரம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க போய் ரீவைண்ட் பண்ணி விட பாருங்க. அங்கெல்லாம் 2 மொழிதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீங்க முதல்ல 3 லாங்குவேஜ் சொல்லவே இல்லையா? இப்பதானே சொல்றீங்க. முதல்ல சொன்னது 2 நீங்க, இப்ப 3க்கு வந்துட்டீங்க. அதுதான் நான் சொன்னேன் சார். கொஞ்சம் புரிஞ்சுங்க ராகுல். டோன்ட் ட்ரை டு நீங்க இது இப்படிதான் போகணும்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அங்க இந்த மாதிரி ஒருவேளை அங்க ஹிந்தியும் சமஸ்கிருதம் மட்டுமே இருந்திருந்தால் கூட, நான் இருந்திருந்தால் கூட கொஸ்டின் மார்க் போறேன். தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறதுனா, அதனால்தான் சொன்னேன், இதுவரையிலும் காங்கிரஸ் அரசு இருந்த வரையிலும் 52 மொழிகள், நீங்க சொன்ன 52 அந்த மொழிகள்ல பிரைமர்ஸ் கூட இல்ல சார். இப்ப நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறோம். அதனால இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, தாய்மொழி போஜ்புரி ஒருத்தருக்கு தாய்மொழியா இருந்துச்சுன்னா, இனிமேல் போஜ்பூரியில தான், அந்த தாய்மொழியில தான் அவர்கள் கற்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை தெளிவாக சொல்லுகிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? The central government is spending on Bhojpuri. How much the government is spending to promote Maithili? இதுக்கும் முதல்ல இல்ல சார், நான் முதல்ல நான் தெளிவா சொன்னேன். 750 crores on Hindi. But how much the central government is spending on other languages? மறுபடியும் சொல்றேன், ஏங்க எத்தனை முறை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? இந்தியாவினுடைய அலுவல் மொழிக்காக அதிகமாக செலவிடுவார்கள். மற்ற மாநிலங்கள்ல அதை முதல்ல you should have the patience to allow people to talk. You are interviewing me and I am not interviewing you. Right sir, you go I think ahead, you are trying then I'll அப்படி பண்ணுங்க. நான் தான் சொல்றேன். அப்போ இந்தியாவினுடைய அலுவல் மொழி ஹிந்தி. அப்போ அதற்கு உண்டான இந்தியா முழுக்க ஹிந்தி அலுவல் மொழியாக இருப்பதால் அதை பேசணும் செலவு செய்யத்தான் செய்வாங்க. மற்ற மொழிகள் என்னங்க அப்படின்னு சொன்னா, அந்தந்த ஏன்னா இந்தியா மாநிலங்களை பிரித்தது எந்த வகையில பிரிக்கலாம்னு நினைச்ச போது, ஏன்னா இந்தியா டிவைடட் தி ஸ்டேட்ஸ் ஃபார் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பசஸ். இதுதான் ஏன் பிரிச்சாங்க, எப்படி பிரிச்சாங்க, மொழி ரீதியா பிரிச்சாங்க, லிங்குவிஸ்டிக். அப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்த என்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகளை நான் பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில இப்போ இத்தனை வருஷமா நடந்த தவறுகளை சரி செய்வதற்காகத்தான், ஆங்கிலம் எல்லாவற்றையும் அழித்து விட்டது என்பதற்காகத்தான் இங்க நான் சொன்ன 52, நீங்க சொன்ன 52 மொழிகளிலுமே முதல்ல பிரைமர்ஸ் கொண்டு அதை ஒரு அடிப்படையா வச்சு தேசிய கல்விகளை ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. அப்போ நீங்க தமிழ்நாட்டுல நீங்க பீகாரை வளர்க்கறத நம்ம கேட்க முடியாது. போஜ்புரிய தமிழ்நாட்டுல தமிழை வளர்க்க வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய உரிமை, நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். அப்போ சப்போர்ட் தான் செய்யும் சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க ஹிந்திக்கு 500 கோடி செலவு பண்ணி, ஏன் நீ தமிழுக்கு 500 கோடி செலவு பண்ணுன்னு கேட்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ஹிந்திக்கு செலவு பண்ண போறது இல்ல, தமிழ்நாட்டுல தமிழுக்கு மட்டுமே தான் செலவு பண்ணுவாங்க. இதுதான் பதில், இதுதான் சரியான பதில். அதுக்கே நம்ம வரலாம் சார். as you said, Hindi is a official language of India, Hindi and English. அதே மாதிரி அதே கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட்டுக்கும் ரைட் கிடைச்சிருக்கு, ஸ்டேட் கேன் சூஸ் தேர் லாங்குவேஜ். அப்போ அந்த மாதிரி வரும்போது பீகார் போன்ற மாநிலம் ஹிந்தியை தன்னுடைய ஸ்டேட் லாங்குவேஜை எடுக்கிறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ்க்காக நீங்கள் கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக பிஜேபி தான் அங்கே கோலிஷன் கவர்மெண்ட்டாக இருக்கு. ஹவு மச் double engine ki sarkar have spent on நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்கிறது தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. படிக்காத பேசக்கூடாது. அதற்கு ஒவ்வொரு இந்த மாதிரியான தாய்மொழி வழி கல்விக்கு என்னெல்லாம் செலவு செய்யணுமோ
அது தேசிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்குது, அது வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது. பீகார்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் பேசுறாங்களோ போஜ்புரியை தாய்மொழியாக கொண்டவர்கள், அதே மாதிரி ஹரியானால எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹரியானால கூட நிறைய இந்த பஞ்சாபி எடுத்துங்க, ஹரியானா எடுத்துக்கிட்டா பகாதின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கும் சட்டசபையிலே 7 மொழிக்கு வந்து அனுமதி இருக்கு பேசுவதற்கு. தமிழ்நாட்டுல கூட தெலுங்குல பேசலாம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னைக்கு மாநிலம் எல்லாம் அந்தந்த மாநிலங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கையை வகுத்திருக்கிறது. சும்மா வந்து தேவையில்லாத நீ ஹிந்திக்கு 500 கோடி செலவு பண்ணி ஏன் தமிழுக்கு 500 கோடி செலவு பண்ணலன்னு கேட்பது என்பது தவறான கேள்வி. ஏனென்றால் தமிழ்நாட்டுலதான் தமிழை வளர்ப்பதற்காக செலவு செய்யணும். அதான் கைடன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. Education is a state matter, state subject. Concurrent listலயே இருக்கட்டும் சார். A state government like Tamil Nadu, they have proven their education system. They say whenever we require, we'll go and learn Hindi. சரி, நான் சொல்லட்டுமா? தேவைப்படும்போது அவங்க கத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? நீங்க ப்ரூவன் சொல்றீங்க, நான் என்ன கேக்குறேன், அதான் நான் உங்களை எப்படி ப்ரூவன் கடந்த 50-60 வருடங்களா 70 வருடங்களா வச்சுங்களேன், எப்படி ப்ரூவன்? இந்தியாவிலேயே அதிக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல 3வது இடத்துல டெல்லி ஹரியானாவுக்கு பிறகு 1625 பள்ளிகள் இருப்பது தமிழ்நாட்டுல. இந்தியாவில தமிழ்நாட்டுல இருந்த பல மாநில பாடத்திட்டங்களை விட்டு இன்னைக்கு பல பள்ளிகள் பெரும்பான்மையான பள்ளிகள் அவர்கள் சிபிஎஸ்இக்கோ ஐஎஸ்க்கோ இது மெட்ரிகுலேஷனுக்கோ அவங்க ஏன் தாவறாங்கன்னு சொன்னா, மாநில அரசினுடைய பாட கல்வி திட்டம் குறிப்பாக 2009க்கு பிறகு சமச்சீர் கல்விக்கு பிறகு மிக மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லி வெளியேறி விட்டார்கள். வெளியேறினது யாரும் ஹிந்தி பேசுறவங்களோ பீகார்காரனோ யூபிக்காரனோ இல்ல, நம்முடைய தமிழ் சொந்தங்கள் தமிழர்கள் தான் ஐயோ தமிழக அரசினுடைய பாடத்திட்டம் மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ நீங்க தமிழர்களை திட்டுவீங்களா? ஏன் வெளியே போனாங்கன்ட்டு நான் கேட்பது ஒன்றுதானுங்க. நீங்க 50 விழுக்காட்டிற்கும் மேலான மாணவர்கள் 3 மொழி கற்கும் பொழுது ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் அது மறுக்கப்படுகிறது அந்த வாய்ப்பு? இதற்கு பதில் சொல்வதற்கு ஆனா என்ன பதில் சொல்றாங்கன்னா, எங்களுடைய கொள்கை தமிழ்நாட்டினுடைய கொள்கை இருமொழி கொள்கை. அப்படின்னா தைரியமா நீங்க வந்து ஒரு காரியம் பண்ணுங்க, இனிமேல் தமிழ்நாட்டுல எந்த பள்ளியிலும் 3 மொழி கற்றுக் கொடுக்கப்படக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வாங்க. சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால திமுகவினர் நடத்தும் பள்ளிகள்ல, குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஃபேமிலி முதல் குடும்பம் நடத்தும் சன்ஷைன் பள்ளிகள்ல மாநில பாடத்திட்டத்திற்கு போயிட்டு அங்க இனிமேல் அங்க வந்து இருமொழிதான் சொன்னா அந்த பள்ளியில யாருமே படிக்க மாட்டாங்கன்றதுதான் உண்மை. டீலிமிட்டேஷனுக்கு வந்துடலாம் சார். 1951 இருந்து ஆரம்பிச்சு கடைசியா டீலிமிட்டேஷன் நடந்தது 1973ல 75ல இந்திரா காந்தி அவர்கள் கூறியது இந்த மாதிரி பாப்புலேஷன் கண்ட்ரோல் இன்னும் நார்த்துக்கும் சவுத்துக்கும் சரியா நடக்கல, வில் பாஸ் திஸ் ஃபார் 25 years. அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டம் வந்தது, அவரும் அதே தான் அனலைஸ் பண்ணாரு. இந்த மாதிரி வடநாட்டிற்கும் தென்னாட்டுக்கும் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் சரியாக கண்ட்ரோல் ஆகலை, இதை இன்னொரு 25 வருஷத்துக்கு ஒத்தி வைக்கலாம். இன்னைக்கும் அந்த சுச்சுவேஷன் தான். இன்றைக்கே நீங்கள் பார்த்தீர்கள்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இப்போவும் அதே கோரிக்கை தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த ஒரு 25 30 வருஷத்துக்கு நீங்கள் 71ல் எந்த சென்சஸ் எடுத்தீங்களோ அதே சென்சஸை வச்சு நீங்கள் ஃபர்தராக பாஸ் பண்ணுங்கள் இன்னொரு 25-30 வருஷத்துக்கு. ஏன்னா இன்னும் அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் நடக்கலை. பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலில் வேலை பார்க்கல. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இவர்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமா என்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் வந்து பாப்புலேஷனை மையப்படுத்தி எம்பிக்களை கூட்டினர்கள்னா பிரதானமான அந்த ரெப்ரசன்டேஷனுங்கிறது வந்து வட இந்தியாவுக்கு போயிடும், தென்னிந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும் என்கிற ஒரு அச்சத்தில் பல்வேறு நபர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அமித்ஷா அவர்களும் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார், இங்கே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் குறையாது, பட் வடநாட்டில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் அப்படியே இருக்க போகிறது அல்ல, எப்படி எந்த ஃபார்முலா வச்சு கூட்ட போறீர்கள் குறைக்க போறீர்கள் என்கிற எந்த விதமான பதிலும் இதுவரை கொடுக்கப்படவில்லையே. யார் பதில் சொல்லணும்? The government of India. அப்படியா? டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றது ப்ராசஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? Yes. சொல்லுங்க, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் என்ன? Based on the population. Who will decide?
who will do சென்சஸ் this process? இருக்கணும்ல சார். Who will do லாஸ்ட் this சென்சஸ் process? வாஸ் 2011. இல்ல சென்சஸ் விட்டுருங்க, சென்சஸ் விட்டுருங்க. டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் யார் செய்வா? States and central both. இல்ல. And central government has to do the இல்ல census. சார், இல்ல சார், கூடி சார் சென்சஸ் விட்டுருங்க சார். நான் பேசுறது Sir, based on census டீலிமிட்டேஷன். only delimitation will கொஞ்சம் come. இருங்க, கொஞ்சம் இருங்க சார். டீலிமிட்டேஷன் கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க, சரியா? கான்ஸ்டிடியூஷன்ல தான் சொல்லுது. அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டியை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர். அதற்கு யார் தலைவராக இருக்கணும்னு சொன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் தலைவரா இருப்பார். அதற்கு அந்த அந்த குழுவுல தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள். தேர்தல் ஆணையர்கள்னு நான் சொல்றேன், ஏன்னா மாநில தேர்தல் ஆணையர்களும் அதில் அடங்குவார்கள். அப்போ இது அரசாங்கத்திற்கு உட்பட்டதல்ல. எந்த அமைச்சரோ எந்த எம்பியோ அதில் இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லோரையும் அவர்கள் கலந்து ஆலோசிப்பார்கள். இது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போதான் எப்படி செய்யலான்ற விவாதமே வரும். ஏனென்றால் அது அவர்களால் அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. அந்த டேட்டா இஸ் கால்ட் சென்சஸ். அந்த சென்சஸை வந்து கவர்மெண்ட் தான் நடத்தணும். அந்த சென்சஸை வச்சுதான் நீங்க டீலிமிட்டேஷனுக்கே போவீங்க. ரைட்? தட் இஸ் தி செகண்ட் சாப்டர். பேசி முடிச்சிட்டீங்களா? சென்சஸ், அதனால தான் நான் சொன்னேன் சென்சஸ் பத்தி நான் பேசல. அடுத்ததா சென்சஸ் இல்லாம எப்படி சார் டீலிமிட்டேஷன்? கொஞ்சம் இருங்க சார். ஏன் சார் நீங்க டீலிமிட்டேஷன் பத்தி தான் கேள்வி கேட்டீங்க? சென்சஸ்ன்றது யார் செஞ்சாலுமே சென்சஸ் உண்மை யாரையும் மாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தொகை ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. யார் செஞ்சா என்ன? அப்படி பாத்தீங்கன்னா சென்சஸ் செய்யறது யாரு? மாநில அரசு அதிகாரிகள். ஒத்துக்கிறீங்களா? அவங்க தானே போறாங்க. மத்திய அரசு கிட்ட அவ்வளவு ஸ்டாஃப் இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க மத்திய அரசு தான் செய்யணும்னா மாநில அரசு அதிகாரிகள், ஏன்னா மாநில அரசு அதிகாரிகளும் இந்தியாவினுடைய அரசு அதிகாரிகள். மறுபடியும் சொல்றேன், இந்தியா டிவைடட் ஸ்டேட்ஸ் ஃபார் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பசஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அப்போ மீண்டும் சொல்கிறேன், இந்த டீலிமிட்டேஷன் சென்சஸ் அப்படின்றத எடுத்த பிறகுதான் டீலிமிட்டேஷன் வரும். அப்போ டீலிமிட்டேஷனை யார் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த குடியரசுத் தலைவர், ஓய்வு பெற்ற நான் சொன்ன அந்த கமிட்டி. இதுல வந்து எந்த விதமான அரசியலும் இருக்காது. அவங்க they will consult with all the stakeholders. எப்படி செய்யலாம் அப்படின்னு செய்வாங்க, அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் ஏற்கனவே நடந்தது பாப்புலேஷன் அடிப்படையில, அதாவது மக்கள் தொகை அடிப்படையில தான் நடந்ததுன்றது உண்மை. ஆனாலும் இப்போ அந்த 25 வருடங்களுக்கு முன்னால் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னதையெல்லாம் நீங்கள் அந்த டைம்ல அவர் என்ன சொல்லி 25 வருஷம் போட்டாருன்றத பாருங்க. அதுல இப்போ நாம வந்து we have to do it. ஏன்னு கேட்டா, முன்னெல்லாம் ஒரு எம்பி 6 லட்சம் பேருக்கு அவர் பிரதிநிதியா இருந்தார். இப்போ சில இடங்கள்ல 20 லட்சம் பேருக்கு பிரதிநிதியா இருக்கார். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனாலும் உறுதியா தென்னிந்தியா மக்கள் தொகை விவகாரத்துல, மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதுல, கட்டுப்பாட்டுல குறிப்பா தமிழ்நாடு மிக சிறந்த பணியினை ஆற்றி இருக்கிறது என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அது உண்மை உண்மை உண்மை. நான் உட்பட சொல்கிறேன், மக்கள் தொகை அடிப்படையில இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி வரையறை என்பது இருக்கக்கூடாது என்பதை நானே தெளிவாக சொல்கிறேன். இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது எங்களுக்கு தண்டனை கிடையாது அப்படின்றதுல நானும் தெளிவா இருக்கிறேன். ஆனால் அதை யார் இதை முதல்ல வந்து மக்கள் தொகை அடிப்படையில இது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், இந்திய கூட்டணியினுடைய தலைவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள். என்னன்னு, மக்கள் தொகை அடிப்படையில தான் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது 2023 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ராகுல் காந்தி. ஆனால் அன்றைக்கெல்லாம் வாய்மூடி கண்மூடி மௌனமாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, இங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு சிறுமியர்கள் ஆளாகிறார்கள், அதே மாதிரி தன்னுடைய அரசாங்க துறையில அமைச்சகத்திலே ரெய்டு வருது அமலாக்கத்துறைன்னு வரும் பொழுது ஐயையோ மொழி போர், ஐயையோ இந்த டீலிமிட்டேஷன் குதிச்சு போவது எதற்காக? இதுதான் விஷயம். டீலிமிட்டேஷன் இஸ் a threat to South India. நான் இல்லைன்னு சொல்றேன், நான் அதை இல்லை என்று சொல்றேன். ஏனென்றால் ஒன்று, பிரதமர் மிக சார் ஒரு நிமிஷம் நான் ஏன் சொல்றேன், சார் ஏன் சொல்றேன் கேளுங்க. இல்லைங்க, ஏனென்றால் பிரதமர் திரு நரேந்திர மோடி, நான் ஏன் மிக தெளிவாக இது ஆபத்தில்லை என்று சொல்கிறேன் என்றால், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராகுல் காந்தி சொன்ன அதே நாள்ல இப்படி ராகுல் காந்தி பேசுவது தவறானது, கண்டிக்கத்தக்கது.
இப்படி மக்கள் தொகையின் அடிப்படையில இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி வரையறையை செய்தால் 100 இடங்களுக்கு மேலாக தென்னிந்தியா இழக்க நேரிடும், அதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி திரு அமித்ஷா அவர்கள் கடந்த மாதம் கோயம்புத்தூர்ல வந்திருந்த போது மிக தெளிவாக இது ப்ரோரேட்டா அடிப்படையில தான் செய்யப்பட வேண்டும், அதைத்தான் நாங்கள் செய்வோம் சொல்லுவோம் என்று தெளிவாக சொல்லி, ப்ரோரேட்டா அப்படின்னு சொன்னா அதுக்கு உடனே மிஸ்இன்டர்பிரேட் செஞ்சுக்கிறாங்க. ப்ரோரேட்டானா இன்னைக்கு எப்படி இருக்கிறதோ, இன்னைக்கு 7 கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு 7 இடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நாளைக்கு 1000 இடங்கள் வந்தால் 70 இடங்கள் வரும். இதுதான் ப்ரோரேட்டா. இன்னைக்கு எவ்வளவு இருக்குதோ அதே பர்சன்டேஜ் வரும் அப்படின்றது தெளிவா சொல்றாங்க. 535 இடங்கள் 500 இடங்கள் இருக்கும் பொழுது 40 சீட்டுனா 1000 இடங்கள் வந்தா 80 சீட்டு. இது மிக மிக தெளிவானது. இதை வேண்டுமென்றே குழப்பி வேண்டுமென்றே மக்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்குவதற்கு காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய தோல்வி. அது எல்லாருக்குமே தெரியும். தினந்தோறும் இங்க பொருளாதாரம் மிக மோசமாக சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது, அதே மாதிரி பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, மனிதர் இங்க நடமாட முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதையெல்லாம் மறைப்பதற்காக திமுகவும் அதனுடைய சார்பு இருக்கக்கூடிய ஊடகங்களும் வேண்டுமென்றே இந்த பிரச்சனைகளை கிளப்பி சூட்டாக்கி வேண்டுமென்றே மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் விஷயம். சரி, டீலிமிட்டேஷனுக்கான ஃபார்முலா எப்போ அரசாங்கம் வெளியிடுவார்கள் சார்? சென்சஸ் முடியணும் சார். ஃபர்ஸ்ட் அரசாங்கம் வெளியிடாது சார். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல சென்சஸ் வரணும், அதன் பிறகு ஓய்வு பெற்ற ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைவர் குழு அமைக்கப்படும். இவ்வளவு நான் சொல்லி திருப்பி அதே கேட்கிறீங்க நீங்க. இது எல்லாமே பாராளுமன்றத்திலும் விவாதிக்கப்படும், அரசாங்க மாநில அரசுகளோடும் விவாதிக்கப்படும். எல்லாம் செஞ்சுதான் செய்வாங்க. இவ்வளவுதான் விஷயம். பொறுத்தது பார்க்கலாம் சார். உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.